மேம் என்னம்மா ஃபர்ஸ்ட் ஆரி ப்ளவுஸ் போட்டிருக்கேங்க மேம், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா சௌந்தர்யா, வேற லெவல்ல போட்டிருக்க. தேங்க்யூ மேம். உங்க ஃபர்ஸ்ட் பிளவுஸ் அது? ஆமாங்க மேம். ஆனா நிஜமா ஃபர்ஸ்ட் பிளவுஸ்லாம் நம்பவே முடியலல்ல. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பிளவுஸ் போடுறதுக்கு? 15 days ஆச்சுங்க மேம். 15 daysல போட்டிருக்கீங்களேடா, பெரிய விஷயம்ல. என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க இதுல? பீட் ஒர்க்கு, கட் பீட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, ஓகே, த்ரெட் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ்மே வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. நீங்க சேலமா இல்ல எந்த ஊரு? சேலம் தான். சேலமே தான். ஆரி வந்து எப்படி இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா ஒரு 2 மந்த்ங்கிறது ஒரு 2 மந்த்தா 1 மந்த்தா? நீங்க 2 months. 2 மந்த்ஸ்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் இல்லை. 2 மந்த்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் போட முடியுமாங்கிறது நிறைய பேத்துக்கு ட்ரீம். இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கெல்லாம் போட்டே காட்டியிருக்கீங்க. எப்படி இதை அச்சீவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்ததுங்க, பயமா இருந்துச்சு. போடுவோமான்னு தெரியலன்னா அப்புறம் அவங்க மேம் சொல்லித்தரேன், ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் ஓகே. ஆக்சுவலி நீங்கெல்லாம் ஹோம் ஒர்க்கே ஹெவியா போடுறீங்கல்ல, அது கஷ்டமா இல்லையா? பொதுவாக ஹோம் ஒர்க்னா சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் எப்படி ஹோம் ஒர்க்கே ஹெவியாக எடுத்து போடுறீங்க? ஹெவியாக போட்டால் தான் ப்ளவுஸ் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் நல்லா வரும்னு மேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே பெரிய ஹோம் ஒர்க்காக தான் நீங்கள் போடணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வார்னிங் பண்ணிட்டாங்க மேம். ஓகே, அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோங்க மேம். சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்லாம் வேறு லெவல்ப்பா. ஒரு இது பார்க்கும்போது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. டக்குன்னு கொண்டு போய் வச்சுட்டா நம்ம வந்து ஒரு ரொம்ப வருஷமாக போட்டுட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க போட்ட மாதிரி தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க மேம். அந்த ஹோம் ஒர்க் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர். இது உங்களுக்கா இல்லை யாருக்கு? எனக்கு தான். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எப்பவுமே நமக்கு தான். அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. என்ன பேர்? என்ன? ஜேஎம் ஆரி கிரியேஷன். ஓகே, ஸோ உங்கள் இன்ஸ்டா பேஜ் கொடுங்க, நம்ம கொலாப் பண்ணிடலாம். சேலம் தான் வந்து சௌந்தர்யா, அவங்க இன்ஸ்டா பேஜ் கொலாப் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஒர்க்குக்கு இந்த ப்ளவுஸ் தான் ப்ரூஃப். நீங்கள் ஆரி போடணும் அப்படின்னா அவங்களோட பேஜில் நீங்கள் போயிட்டு மெசேஜ் பண்ணலாம். சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூ மேம். இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணணும், பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.